இந்த விஜய் கட்சியில வந்து ஆட்களை சேர்க்கிறாங்க இல்லையா, எல்லாருமே நரேந்திர மோடி மாதிரி இருக்க முடியாது சார். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் லைக் மன்மோகன் சிங். நயினா நாகேந்திரன் என்ன பண்றாருன்னே தெரியல. அதாவது உங்களுக்கு என்ன, யாரு இலக்கு? விஜய் இலக்கா, டிஎம்கே இலக்கா, அல்லது அண்ணாமலை இலக்கா அப்படிங்கறத நீங்க கிளியர் பண்ணிக்கணும். விஜய் வந்து அவருடைய குறியே டிஎம்கே தான், நாட் ஏடிஎம்கே. இந்த வேலூர் இப்ராஹிம் வந்து திருப்பியும் ஒரு குட்டையை குழப்பின்னு இருக்காரோ அப்படின்னு தோன்றது. டிஎம்கே வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நாகரிகம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு கட்சி. பாஜக தான் தெரிவிக்கணும். வேலூர் இப்ராஹிம் இவ்வளவு பேசினாரு, அவர் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதை விட்டு அண்ணாமலை பத்தி அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைய அரசியல் விவாதத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு வாசுதேவன். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு வந்து வேலூர் இப்ராஹிம், பாஜகவில் இருக்கிற சிறுபான்மை பிரிவு தலைவர் வேலூர் இப்ராஹிம் சாணக்கியால பேட்டி கொடுக்கறச்சே அவர் வந்து சொல்றார், 18 லட்சம் பேர் அண்ணாமலை கிட்ட சேர்ந்தாங்க, அதுல 8 லட்சம் பேர் இப்ப பாஜகக்கே திரும்பி வந்துட்டாங்கன்ட்டு. இதை எப்படி அவங்க கவுண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்புறம் அவர் சொல்றாரு, விஜய் அரசியலையே வந்து அண்ணாமலையும் செய்யறதுனால அண்ணாமலையுடைய அரசியல் போனி ஆகாது அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அது கொஞ்சம் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. அது இவராவே வந்து ஒரு கணிப்பு சொல்ற மாதிரியும் ஒரு துவனி வருது அவர் பேசச்சே. அப்புறம் அண்ணாமலை வந்து பாஜகவை விமர்சனம் பண்ணா சும்மா இருக்க மாட்டோம், அவருக்கு வந்து தக்க பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிறாரு. சோ என்னுடைய சந்தேகம், தவேக தலைவர் விஜய் கிட்டத்தட்ட 2 வருஷமா பாஜகவை பாசிசம்ங்கிறதும், நல்ல அவங்களுடைய கொள்கையை தாக்குறதும், கொள்கை எதிரின்னு சொல்லி கேவலப்படுத்துறதுமா இருக்காங்க. சோ விஜயை எதிர்க்க மாட்டேன்னு, விஜய் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட இவங்க சொல்லாதவங்க அதே அரசியலை பின்பற்ற அண்ணாமலையை மட்டும் எதிர்க்க போறேன்னு ஏன் சொல்றாங்க? சோ பாஜகல வந்து இன்னும் கூட அண்ணாமலையை எதிர்த்தாதான் அவங்களால அரசியல் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்களா? சூப்பர் கொஸ்டின். வேலூர் இப்ராஹிம் வந்து நார்மலா எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப நடுநிலையோட இருக்கிறவர் தான். பட் எப்படி இவர் இந்த மாதிரி பேசினார் அப்படிங்கிறது தெரியல. 18 லட்சம் பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க, நியரிங் 19 lakhs. அதுல 8 லட்சம் பேர் வாபஸ் போயிட்டதா எனக்கு தெரியல. ஏதோ ஒரு 50 பேர் 60 பேர் அப்பப்போ போன மாதிரியான வீடியோலாம் இணைச்சிருக்காங்க, நான் அதை பார்த்துருக்கேன். பட் அவ்வளவு பேர் திரும்பி போன மாதிரி எனக்கு தெரியல. இது எப்படி கணக்கு போட்டாங்கன்னு தெரியல. விஜய் அரசு செய்யற மாதிரியே அண்ணாமலையும் செய்யறதுனால அண்ணாமலையினுடைய அரசியல் எடுபடாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் அரசு இப்பதான் ஸ்திரமா உட்கார போறது. இன்னைக்குதான் பாக்குறீங்க எவ்வளவு அதிரடியா அனிதா ராதாகிருஷ்ணன் இது நான் என்ன நினைச்சேன், இவர் மு.க. ஸ்டாலின் வந்து இப்போ இதுக்கு போயிட்டு இருக்காரு, வெளிநாடுக்கு போறாரு, அதுக்கப்புறமா தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு அதிரடியா பண்ணிட்டாங்க. இது ரொம்ப பெரிய நியூஸா போயிட்டு இருக்கு. இதை தவிர அடுத்து இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேர் இருக்கிற மாதிரி சொல்லப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான அதிரடி அரசியல் அவங்க பண்றாங்க. டெய்லி ஒரு ஊழல் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா நாளைக்கு விஜய் அரசுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், எப்படி அது ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட இணைப்பு விழாக்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு காலத்துல டிஎம்கே வந்து மொத்த ஏடிஎம்கேயும் டிஎம்கேயா மாறி இருந்தது. லாஸ்ட் மு.க. ஸ்டாலின் அரசுல கூட ஒரு 8 அமைச்சர்கள் அதிமுக இருந்த அமைச்சர்கள் தான். அதாவது அதிமுகல இருந்து ஆட்களை பிரிச்சு அங்க எடுத்துட்டு போனதுனால டிஎம்கேக்குள்ள எப்படி உட்கட்சி பூசல்கள் வந்ததோ அதே மாதிரி நாளைக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம், ஒரு வருஷத்துக்கு பிறகு, மேபி நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா விஜய்க்கு இந்த பிரச்சனை உள்கட்சியில வெடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அவர் அதை எப்படி எடுத்துன்னு போறாருங்கிறது தெரியல. இதை தவிரவும் விஜயனுடைய ஆட்சியில 2 அமைச்சர்களுக்கு மேல தீவிரமான இதெல்லாம் நடவடிக்கைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு இஸ்லாமிய அமைச்சர் இருக்காரு, அவருக்கு பின்னால NIA அவருடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எல்லாம் பேப்பர்ல வந்ததுதான். அதே மாதிரி வன்னியரசை பத்தி நிறைய பேர் வந்து திருப்தி அடையல. வன்னியரசு வந்து தாறுமாறா பேசிட்டு இருக்கிறாரு, ஆதவ அர்ஜுனாவும் தாறுமாறா பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ விஜய் அரசுக்கு இந்த விஷயத்துல, அதாவது இந்த NIA புலன் விசாரணை, அதாவது மத்திய புலன் விசாரணை அமைப்பின் மூலமாக ஏதாவது நாட்டின் பாதுகாப்பிற்கும் இறையாண்மைக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு மத்திய அரசு நினைக்கும் போது விஜய் அரசுக்கு ப்ராப்ளம் வரலாம். அந்த மாதிரி பல சமயங்கள் ஓகே, அது ஒண்ணு.
இப்போ வந்து ஒரு நியூ ப்ரூம் ஸ்வீப்ஸ் கிளீன் அப்படிங்கிற மாதிரி இப்போ புது விளக்கு மாதிரி நல்லா கூட்டிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு இவங்களே வந்து இந்த மாதிரியான ஊழல்களை பண்ண மாட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அறநிலையத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறைன்னு கிட்டத்தட்ட 34 துறைகள்லயும் ஊழல் தான். ஆனா எம்ஜிஆருடைய ஆட்சி காலம் எனக்கு ஞாபகம் வருது சார். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருந்தாரு. 77 to 81 4 வருஷம். அப்புறம் தான் அவருடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் கேட்டாரு, திருப்பியும் ஓட்டு போட்டு விட்டாங்க அவங்கள, எம்ஜிஆருக்கு. அந்த 4 வருஷம் ஆட்சி ரொம்ப அருமையான ஆட்சியாக இருந்தது. ஏன்னா எல்லாம் கரெக்டா போயிட்டு இருந்தது, லஞ்ச லாவண்யம் இல்லாம இருந்தது. ஆனா அதுக்கப்புறமா செகண்ட் டைம் ஜெயிச்சுட்டு வரும்போது ஒட்டு மொத்தமா திறந்து விட்டுட்டாரு. திருப்பியும் அதிமுக டிஎம்கே மாதிரி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டும் ஆரம்பிச்சது. அதே நிலைமைக்கு இவங்க போக மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த இவங்க இந்த விஜய் கட்சியில வந்து ஆட்களை சேர்க்கிறாங்க இல்லையா, எல்லாருமே நரேந்திர மோடி மாதிரி இருக்க முடியாது சார். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் லைக் மன்மோகன் சிங் தான். மன்மோகன் சிங் வந்து நல்லவர், அவர் ஒரு குற்றம் செய்யாதவர். ஆனா குற்றம் செய்பவர்களை தண்டிக்க திராணி இல்லாதவர், குற்றம் செய்தவர்களை மந்திரி சபையிலிருந்து விலக்குவதற்கு திராணி இல்லாத ஒரு பிரதமராக அவர் இருந்தார். ஆனா நரேந்திர மோடி அப்படி கிடையாது. ஏதாவது அந்த பக்கம் இந்த பக்கம் அசங்கினீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், தூக்கி போட்டுடுவார் அவரு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா விஜயால இருக்க முடியுமாங்கிறது தெரியல. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்க போகிறது வருங்காலத்துல. அப்போதான் அண்ணாமலையினுடைய உண்மையான ஸ்வரூபம் விஸ்வரூபமாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு விஷயம். அதே மாதிரி பாஜக காரங்களுக்கு கூட, இப்போ தமிழக பாஜக காரங்களுக்கு கூட நேத்து வன்னியரசு என்ன சொன்னாரு? வன்னியரசு வந்து கங்கையில வந்து 24,000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பணம் தான் மிதந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு போய் பார்த்தாரா? நான் வந்து 4 முறை கங்கைக்கு போயிருக்கேன். ஒரு பணம் கூட நான் பார்த்தது கிடையாது. குப்பை கூட மனித கழிவுகள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வன்னியரசு அங்க போய் பார்த்தா தான் தெரியும். இது தமிழ்நாட்டு பாஜக காரங்க சொல்லணுமா வேண்டாமா? மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி திணிக்கிறார்கள் அப்படின்னு நேற்றுக்கு சொல்றாரு. பாஜக காரங்க அதை கையில எடுத்துக்கணுமா வேண்டாமா? அதே மாதிரி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்காக புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்திருக்கிறார்கள். சனாதன பாடத்திட்டத்தை புகுத்துகிறார்கள். எங்க சனாதன பாடத்திட்டத்தை புகுத்தினாங்க? எமர்ஜென்சி பத்தி தானே ஒரு பாடத்தை நுழைச்சிருக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி பண்டைய கலாச்சாரம், பண்டைய பல்கலைக்கழகங்கள் பற்றி நாம் படிக்கக்கூடாதா? அதனால இதெல்லாம் தான் அவங்க வந்து எடுக்கணுமே தவிர, அதாவது மூச்சுக்கு ஆதவ் அர்ஜுனாவும் சரி, நிர்மல் குமாரும் சரி, இவங்களும் சரி, வன்னியரசும் சரி, வாய திறந்தா போய் தான் வருது. ராஜ்மோகன், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், வாய திறந்தா போய் தான் வருது. அப்போ மத்திய அரசு, மோடி, RSS, ஆளுநர் என்னென்னலாம் பேசிருக்கிறாரு பாருங்க. அப்போதான் இவங்க வந்து பாஜக சும்மா தான் உட்கார்ந்துருக்குறாங்க. நைனா நாகேந்திரன் என்ன பண்றாருன்னே தெரியல. அதாவது உங்களுக்கு என்ன, யாரு இலக்கு? விஜய் இலக்கா, டிஎம்கே இலக்கா, அல்லது அண்ணாமலை இலக்கா அப்படிங்கறத நீங்க கிளியர் பண்ணிக்கணும். நீங்க அண்ணாமலை மட்டுமே தாக்குறதுனால உங்க கட்சி வளர போறது இல்லை சார். இதுக்கு முன்னால அவர் என்ன சார் சொன்னாரு? ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்கும்போது, காவி துண்டு போடுபவர்கள் இருக்கிற வரைக்கும் பாஜகவுக்கு பெருமைதான், பாஜக வலு சேர்ந்து விடும் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படும், அதன் பிறகு தமிழகத்தில் தாமரை மலரும் அப்படின்னாரு. இது என்ன சார் இது? நீங்க வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க என்ன சார் வேலை பண்ணீங்க அப்படிங்கிறது நாங்க கேட்போமா இல்லையா? அதனால அண்ணாமலை வந்து 2021 செப்டம்பர் மாசம் ரொம்ப கிளியரா தெளிவா சொன்னாரு, டிஎம்கே தான் நம்மளுடைய அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரி, அவங்கள தான் நான் வந்து இலக்கா வச்சுட்டு அடிக்க போறேன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு அந்த லைன்ல கரெக்டா காய் மூவ் பண்ணிட்டு போறாரு. இவங்க என்ன பண்றாங்க? டோட்டலி கன்ஃபியூஸ்டு. ஒரு பக்கம் அண்ணாமலையும் எதிர்க்க முடியல. ஏன்னா வானதி ஸ்ரீனிவாசன் தமிழிசை பேசி ரொம்ப பெரிய விஷயமா ஆன பிறகு மத்தியிலேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு, எச்சரிக்கை வந்திருக்கு. நீங்க அண்ணாமலை அனாவசியமா தேவையில்லாம விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களால முடிஞ்ச கட்சி பணியை பாருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் அடங்கிட்டாங்க. அடுத்த முறை வானதி ஸ்ரீனிவாசன் அண்ணாமலை பற்றி குறிப்பிடும் போது அண்ணன் அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்பிட்டாங்க. அண்ணன் தம்பி இது மாதிரி குறிப்பிட்டாங்க அவங்க.
ஸோ அவங்க 2 பேரும் அடங்கிட்டாங்க. இப்போ திடீர்னு வேலு இப்ராஹிம் முளைச்சி இருக்கிறாரு. அதுக்கு முன்னால வேற வினோத் செல்வம் கூட அடங்கி போயிட்டாரு. எஸ்.ஜே. சூர்யா அடங்கி போயிட்டாரு. எல்லாருமே அடங்கிட்டாங்க. இப்போ திடீர்னு இவர் முளைச்சிருக்கிறாரு. பாயிண்ட் என்ன அப்படின்னா, யார் மிக வலுவாக இருக்கிறாரோ அவரைத்தான் நீங்க வந்து அட்டாக் பண்ணணும். இப்போ விஜய் ஏன் சார் டிஎம்கே அட்டாக் பண்றாரு நீங்க சொல்லுங்க. விஜய் வந்து அவருடைய குறியே டிஎம்கே தான், நாட் ஏடிஎம்கே, நாட் பாஜக. பாஜக எங்க இருக்குன்னு அவருக்கே தெரியலப்பா, அவங்களுக்கே தெரியாது, அப்புறம் அவருக்கு என்ன தெரியும். நாட் அண்ணாமலை. அண்ணாமலை வந்து இன்னைக்கு as of now he is not a political force. ஆனால அவரையும் விட்டுட்டாரு. தமிழ்நாடு அரசியலை நீங்க அந்த லாஸ்ட் 75 இயர்ஸ் நீங்க பாருங்க, அட்லீஸ்ட் 60 இயர்ஸ் நீங்க பாருங்க. டிஎம்கே ஏடிஎம்கே, டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரும் தான் இருந்தாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்க்கும், ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்த்துக்கிட்டு இருந்தது. லாஸ்ட் டைம் என்னாச்சு, மு.க. ஸ்டாலின் அரசு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க மத்திய அரசு எதிர்த்தாங்க. ஏன் அப்படின்னா மத்திய அரசு மிக வலுவான அரசு. 2014க்கு முன்னால இருக்கிற அரசை சொல்லல, அப்புறமா வந்து அரசு சொல்றேன். நரேந்திர மோடியினுடைய அரசு உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் வெரி ஸ்ட்ராங் சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அவங்களை எதிர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மக்கள் மத்தியில, ஏன்னா நீங்க சினிமால கூட பாருங்க சார், ஒரு பெரிய வில்லன் இருக்கான்னு சொன்னா அந்த வில்லனை வச்சுதான் அந்த படமே ஓடும். நம்பியார் மாதிரி ஒரு வில்லன் வேணும், கப்பர் சிங் மாதிரி, அம்ஜத் கான் மாதிரி ஒரு வில்லன் இருக்கணும், அமரீஷ் புரி மாதிரி ஒரு வில்லன் இருந்தா அந்த வில்லனை வச்சு புனையப்படுகிற அந்த கதைகள், அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமா ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுடைய எதிரி எவ்வளவு பலமா இருக்கானோ அவனை வீழ்த்தும் போதுதான் உங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு கிடைக்குது. அதனாலதான் விஜய் வந்து டிஎம்கேயை மட்டுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிஎம்கேயை எவ்வளவு அவர் அட்டாக் பண்ணிக்கிட்டே போறாரோ அவ்வளவுக்கு அவருக்கு வந்து ஸ்டாக்ஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது. அதனாலதான் மிக வலுவாக இருக்கிற மத்திய அரசை எதிர்ப்போம், அதிமுகவை எதிர்க்க வேண்டாம், விஜயை எதிர்க்க வேண்டாம் சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அது பலன் தரல. இப்போ அண்ணாமலை, இப்போ பாஜக என்ன பண்ணணும், கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. தாவேகாவினர் வந்து மத்திய அரசு இன்னைக்கும் ஒன்றிய அரசு தான் பேசிட்டு இருக்காங்க. கண்ணா பின்னான்னு பேசுறாங்க, மத்திய அரசு சரியில்லை, இது எஜுகேஷன் ஃபண்டு கொடுக்கல, கல்வி நிதி கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னா நிறைய பேசிட்டு போறாங்க. மத்தியில இந்த ஆளுநர் வேற அங்க போயிட்டு இது பண்ணிட்டாரா, அதை பத்தி இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது அப்படின்னு பேச, இதுக்கெல்லாம் தான் அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். கிவ் டிப் ஃபார் டேட், ரியல் டைம்ல பண்ணணும் நீங்க, அப்பதான் வந்து அதுக்கு வேல்யூ. நீங்க வந்து எப்பவுமே எடப்பாடி பழனிசாமி மாதிரி 4 நாள் கழிஞ்சு நல்லா ஆறி அவலான பிறகு நீங்க அறிக்கை கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. அதனால எனக்கு என்னமோ இந்த வேலூர் இப்ராஹிம் வந்து திருப்பியும் ஒரு குட்டையை குழப்பின்னு இருக்காரோ அப்படின்னு தோன்றது. இதனால எல்லாம் பாஜகவுக்கு எந்த விதத்திலையும் உதவி கிடையாது, பலம் கிடையாது, பலம் சேர்க்க போவதில்லை. மாறாக அவங்களுடைய நிஷான், அவங்களுடைய இலக்கு வந்து தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து தாவேகா அரசை வந்து அவதூறா பேசினார், முதல்வரை வந்து ஒருமையில பேசினான்னு சொல்லிட்டு அவர் மேல ஒரு கேஸ் வந்து இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன நினைக்கிறீங்க? தாவேகா அரசு துணிவோட செயல்படுறதா, இல்லாட்டி அதிகார ஆணவத்துல ஸ்டாலினும் RS பாரதியும் சொல்ற மாதிரி செயல்படுதா? ஒருமையில பேசணும் சொல்றீங்க, ஒருமையில பேசுறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. ஒருமையில திமுக காரங்க பலர் பேரு மோதி அளவுக்கு பேசியிருக்காங்க. 2014 ஜனவரியோ பிப்ரவரியோ உத்தரப்பிரதேசத்துல ஒரு காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் பேசுறாரு. அவர் இன்னைக்கு வந்து MP, ராகுல் காந்திக்கு ஜஸ்ட் பின்னால உட்கார்ந்துருப்பாரு, முஸ்லீம் MP. அவர் சொல்றாரு, யூபியில வந்து நரேந்திர மோடி காலை வச்சா அவரை கண்டந்துண்டமா வெட்டிடுவோம் அப்படின்னாரு. அதே மாதிரி இங்க தாமு அன்பரசன் பேசும்போது, ஒரு கூட்டத்துல பேசும்போது, மோடி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல மோடி வந்திருந்தாருன்னா கண்டந்துண்டமா வெட்டிருப்போம் அப்படின்னாரு. மு.க. ஸ்டாலின் சொன்னாரு ஒரு கட்டத்துல ஒருத்தர். ஒண்ணுமே பண்ணல அவங்க, இவங்க எதுவுமே ஒண்ணுமே பண்ணல. நான் என்ன கேட்கிறேன், ஒருமையில பேசுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கிருஷ்ணனை கூட ஒருமையில தான் நம்ம பேசுறோம், கிருஷ்ணா வாடான்னு வேறே சொல்றோம். அதனால நம்ம அபிமானம் இருக்கு, எங்க நம்மளுக்கு வந்து ஒரு சரணாகதி பாவம் இருக்கோ அங்க சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனா ஓரளவுக்கு மரியாதையோட இருக்கணும். ஆனா டிஎம்கே சொல்லக்கூடாது. டிஎம்கே வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நாகரிகம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு கட்சி. சரி,
ரெண்டாவது அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அவர் வந்து அவருடைய குடும்ப பின்னணியை பத்தி பேசுறாரு. நீ வந்து இது பதவி ஏத்துக்கிட்டியா? அப்போ உன் பொண்டாட்டி எங்க இருந்தா? ஏன் வரல? உன் பையன் எங்க போனான்? வரலையே. அதுக்கப்புறமா வந்து விஜயினுடைய சினிமா துறையில ஒரு நடிகையும் அவரையும் கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி நயனார் நாகேந்திரன் பேசினாரோ அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுதான், நோ டவுட். ஆனா இதெல்லாம் நீங்க அவதூறுன்னு நீங்க எடுத்துட்டு போக முடியாது சார். அதெல்லாம் அவ்வளவு பெரிய சமாச்சாரமே கிடையாது. அவதூறு ஆக்சுவலி இதெல்லாம் வந்து சாதாரணமா ஒரு ஃப்ளோ வேர்ட்ஸ் தான். அதாவது ஒரு ஃப்ளோல பேசும்போது அது வந்துடுறதை தவிர வேற ஒன்றும் அதை சீரியஸா எடுத்துக்க கூடாது. ஆனா இவங்க அந்த விஷயம் இல்லாம இருக்கலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியிலேயே வரதா இருக்கலாம். ஆனா தாவேகா அரசு வந்து துணிஞ்சு அனிதா ராதாகிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்கே. அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சது சொன்னா டிஎம்கே போட்டு தாக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. அது ரொம்ப கரெக்ட் தான். ஏன்னா அரசியலா தான் நீங்க பார்க்கணும். இதுலயும் கண்டிப்பா அவங்க அரசியல் தான் செய்யறாங்க. ஆனா எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டிஎம்கே வந்து இதை பத்தி பேசக்கூடாது. ஏன்னா டிஎம்கே அப்படிதானே இருந்தது. கஸ்தூரி அப்படிங்கிற ஒரு நடிகை இங்க வந்து தெலுங்கர்கள் பத்தி ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. சரியான ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடந்திருக்கிற ஃப்ளோர்ல இருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு வராங்க. என்ன சார் அவசியம் இருக்கு? அதே மாதிரி மகாவிஷ்ணுக்கு ஒருத்தர் வந்து அசோக் நகர்ல ஒரு மகளிர் பள்ளியில மாரல் சயின்ஸ் லெசன் எடுக்கும் போது அவர் அது ஒரு சின்ன இதா எடுத்து அந்த பத்தி எல்லாம் பேசினார். அவ்வளவுதான். ஆமா, கர்மா என்ன, நம்ம வந்து கூன் குருடு செவிடா பிறக்க கூடாதுன்னு சொன்னா நல்ல தர்மம் பண்ணிருக்கணும், நல்ல கர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசியிருந்தாரு. அப்போ அங்க இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, நான் வந்து போன ஜென்மத்துல நான் வந்து தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களா? நான் இன்னைக்கு வந்து ஊனமுற்று பிறந்திருக்கேனே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கும் அவர் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம அன்பில் மகேஷ் என்ன பண்ணா தெரியுமா? ஏன் பேட்டர்ல வந்து எவன்டா அப்படி பேசினது அப்படின்னு கேட்டாரு. என்னமோ மாரல் சயின்ஸ் குழந்தைகளுக்கு சொல்லித்தானே சார் கொடுக்கணும். நம்ம வீட்டுல கூட நம்ம அம்மா அப்படித்தானே, டேய் பேசாமர்றா சிவகுமார், பேசாமர்றா சிவா, இப்படிலாம் பண்ணா சாமி கண்ணை குத்திரும் சொல்லுவாங்க உங்க அம்மா. அதுதான் எல்லாரும் அன்பில் மகேஷ். அப்புறம் வேற பல சந்தர்ப்பங்கள்ல வேற மாற்று மதத்தினர் இது மாதிரி பள்ளியில பேசுற போது வந்து பேசாம இருந்தார். ஆமா அது அப்போ வாய் மூடிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இந்து மதத்தை பத்தி பேசும்போது மட்டும் அப்படி பாத்தீங்கன்னா பிஆர் கவை சமாச்சாரம் கூட எனக்கு ஞாபகம் வருது. பிஆர் கவை சமாச்சாரம், கஜுராஹோல ஒரு மகாவிஷ்ணு சிலை வந்து ரிப்பேர் பண்ணாம வச்சிருக்கிறாங்க, சிதிலம் அடைஞ்சு கிடக்கு அப்படின்றதுக்கு நீ வேணா அந்த மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்டுடேன், நீங்க ஏதோ ஒண்ணு சரி பண்ணிக்கோன்னு இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத சமாச்சாரம். அதாவதுங்க நம்ம பேசிக்கலாம் சார், நம்ம லெவல் லோ லெவல் சார். ஆனா அவங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாலாம் அந்த மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். எனிவே இந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்னு ஞாபகம் வந்தது, ஸ்டாலினுடைய போஸ்டருக்கு ஒரு கிழவியை வந்து செருப்பு அடிப்பா. அவங்கள தேடி போனாங்க, ஒரு தனிப்படையா. யார் அந்த கிழவின்னு அதுக்கு ஒரு 6 தனிப்படையா அமைச்சு அந்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வடநாட்டுக்காரர்கள் பத்தி இவங்க பேசாத பேச்சா ஆர்.என். ரவிய தயாநிதி மாறன் என்ன சொன்னாரு, பீகார்ல இருந்து இங்க வர்றாங்க கக்கூஸ் கழுவுறதுக்கு அப்படின்னு சொன்னாரு. பீகார்ல வேலை கிடைக்கிறது மரியாதையா பேசுனதே இல்ல. ஆர்.என். ரவிய வந்து ஒருமையிலையும் வந்து ஒரு சிங்குலர் ப்ரொனன்சியேஷன் தான் சொல்லுவாங்க. செருப்படி வாங்கிக்குவீங்கன்னு சொன்னாரு உதயநிதி. ஞாபகம் இருக்கா? ஆர்.என். ரவி பத்தி பேசும்போது அவர் ஏதோ செங்கோல் சமாச்சாரமா இல்ல இந்த ஆதீனம் சமாச்சாரமா ஏதோ பேசும்போது அவர் சொன்னாரு, நீங்க வந்து உங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாட்டுல தேர்தலுக்கு போட்டி போடுங்க, மக்களை போய் பாருங்க, வாக்கு சேகரிங்க, செருப்படி வாங்கிக்குங்க அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் என்ன லட்சணம் சார்? உங்க அப்பா சொத்தா இது, உங்க அப்பா வீட்டு பணத்தையா கொடுக்குறீங்கன்னு கேட்டு நிர்மலா சீதாராமன் கேட்டாரு. யாரு? உதயநிதி. இதெல்லாம் நாகரிகமான பேச்சா? அப்போ இதெல்லாம் அவதூறு இல்லையா? முதல்வர் கேட்டாரு. ஆமா, கரெக்ட். அதே மாதிரி சோ இவ்வளவு விஷயம் இருக்கும்போது இவங்க யாருமே அந்த செங்கோல் பாராளுமன்றத்துக்கு எடுத்துட்டு போகும்போது ஒரு இடத்துல அவங்களெல்லாம் நிக்க வச்சு ஆதீனங்கள்லாம் 18 ஆதீனத்துல 12-13 பேர் வந்திருந்தாங்க. அந்த செங்கோல் அங்க வச்சு இவர் நமஸ்காரம் பண்றாரு பிரதமர். இங்க வந்து மனோ தங்கராஜ் ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன ட்வீட்? உசுறு இருக்கா போயிடுச்சா அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தப்பு இல்லையா? அதே மாதிரி விகடன்ல வந்து பிரைம் மினிஸ்டர் கையுங்காலையும் செயினை கட்டி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியும், முன்னால இவர் ட்ரம்ப் அப்படி நிக்கிற மாதிரியும், டொனால்ட் ட்ரம்ப் நிக்கிற மாதிரியும் போட்டுறாங்க. இதுதான் அவதூறு அப்படிங்கிறது. இதுதான் வந்து
ரசனையற்ற சமாச்சாரம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து டிஎம்கே இஸ் பயனியர் இன் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால டிஎம்கே இதுக்கு எவ்வளவு கண்டனம் தெரிவித்தாலும் கூட அதுக்கு வேல்யூ இல்லைங்கிறத நம்மளுக்கு நம்ம பார்க்க முடியாது. தேங்க்யூ சார். அடுத்த சமாச்சாரம் ஆளுநரை பற்றினது. ஆளுநர் வந்து மதுரையில வந்து அவர் விசிட் பண்ணியிருக்கிறப்போ வைகை ஆற்றோட நிலைமையை பார்த்து இந்த வைகையை சுத்தம் பண்ணதுக்கான ஒரு நடவடிக்கையை உடனே எடுக்கணும், அப்படி எடுக்காட்டி லோக் பவனே வந்து முன் வந்து செய்யும், அதாவது ஆளுநர் கண்ட்ரோல்ல இருக்கிற லோக் பவன் அவங்களே முன்னெடுத்து வந்து செய்வாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து வன்னி அரசும் நிர்மல்குமாரும் கடுமையான ஆட்சேபமும் அதுவும் சொல்லியிருக்காங்க. ஆனா வைகை நதியை எப்படி கிளீன் பண்ணுவோங்கிறத பத்தி சொல்லல. என்ன நினைக்கிறீங்க? ஆளுநர் ஒரு மாணவர் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கும் போது அவர் சொல்றாரு மாதிரி, வைகையை பார்த்தேன் ட்ரையா இருக்கு, தண்ணி எங்க போச்சு, ஏன் இவ்வளவு அசுத்தமா இருக்கு, ஏன் இதை கிளீன் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு. போருக்கு போவது மட்டுமே இது கிடையாது, அது என்னது நாட்டுப்பற்று கிடையாது, நதிகளை மீட்பதும் நாட்டுப்பற்று தான். மாணவர்கள் எல்லாம் வந்து இதுக்கு சிரமதான் கொடுக்கணும், அதாவது இதுக்கு வந்து உழைப்பு கொடுக்கணும், இதெல்லாம் கிளீன் பண்ணணும். ஒருவேளை நீங்க யாருமே கிளீன் பண்ண வரலன்னு சொன்னா ஆளுநர் மாளிகைங்கிறது இப்போ லோக் பவன் மக்கள் மாளிகையாக மாத்திட்டாங்க, மக்கள் மாளிகையிலிருந்து நாங்களே பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. இது என்ன தப்புங்கிறீங்க? அதாவது வன்னிய அரசுடைய அந்த லாங்குவேஜ் பாருங்க. வன்னிய அரசுங்கிறது வந்து குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர், தண்டனை பெறாதவர். ரைட்டு. அவர் என்ன சொல்றாரு, பொறுப்பு ஆளுநருக்கு பொறுப்பு வேண்டாமா அப்படிங்கிறாரு. எவ்வளவு ரொம்ப ரைமிங்கா இருக்கு. அவரே பொறுப்பு ஆளுநர். ஏன்னா கேரள ஆளுநர் தான் தமிழ்நாட்டு பொறுப்பு கூடுதலா எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப தமிழ்நாட்டுல புதிய ஆளுநர் போடுற வரைக்கும் அவர் தான் இருப்பாரு. பொறுப்பு ஆளுநருக்கு பொறுப்பு வேண்டாமா அப்படிங்கிறாரு. மாநில அதிகாரத்தில் நீங்கள் ஏன் தலையிடுகிறீர்கள் அப்படிங்கிறாரு. அவர் என்ன கேட்டுட்டாரு, வைகை ஆட்டம் நீங்க கிளீன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. வாட் இஸ் ராங் இன் தட்? ஆளுநர் நீங்க ஏன் பாக்குறீங்க, அவரே ஒரு சிட்டிசனா பார்க்க கூடாதா? கன்னியாகுமரி வரைக்கும் இன்னைக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வர்ற இடத்துல அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஆகுறது, கேள்வி கேட்பாங்க ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி. ஏன் இது வந்து தமிழ்நாடு தனி நாடா? தனி நாடா வந்து சென்னையில இருந்தப்போ ஆஸ்திரேலியால இருந்து ஒரு குரூப் வந்து சென்னையில கிளீன் பண்ணிச்சு. எக்ஸாக்ட்லி, எஸ். அது மாதிரி பல பேர் கோவால நான் பார்த்திருக்கேன். கோவால இந்த பீச்சஸ் எல்லாம் நீங்க போனீங்கன்னா, இப்ப திருவண்ணாமலையில கிரிவல பாதையை வந்து ஃபாரின்ல இருந்து போற கிரிவல பாதையை சுத்தி வரவங்க கிளீன் பண்ணாங்க. எஸ், அவங்களும் அங்கேயும் ஃபாரினர்ஸ் வருவாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் நான் அங்க பார்த்திருக்கேன். கரெக்ட், திருவண்ணாமலையில. சோ இவரு அதாவது ஒரு குடிமகனா நீங்க பாருங்க. இவ்வளவுக்கும் ஆளுநர் வந்து முதல் குடிமகன், அதாவது நாட்டுக்கு வந்து முதல் குடிமகன் திரௌபதி முர்மு. இங்க வந்து மாநிலத்திற்கு முதல் குடிமகன் வந்து சீஃப் மினிஸ்டர் கிடையாது, ஆளுநர் தான். ஒரு குடிமகன் தான் சொல்றாரு அப்படின்னு நீங்க ஏன் எடுத்துக்க கூடாது? அதுவும் நல்ல விஷயம் தானே சொல்றாரு. எல்லாருக்கும் தானே நல்லது. தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்துக்களை கூறுகிறார் அப்படின்றார் அவரு. சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கருத்துக்களையும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத கருத்துக்களையும் தமிழ்நாட்டுல தானே ஓடுது இது. வைகை ஒரு நதி தமிழ்நாட்டிலேயே உற்பத்தியாகி தமிழ்நாட்டுல இருந்தே கடலுக்கு போகுது. தமிழ்நாட்டிலேயே எஸ், ராமேஸ்வரம் பக்கத்துல கடல்ல கலக்குது. அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் உருவாகி இருக்கிறது. அந்த ஒரு நதியை கூட உங்களால ஒழுங்கா வச்சுக்க முடியல. ஏன்னா அவர் வந்து உடனே அந்த சோழவந்தான் கிட்ட ஒரு கலெக்டர் அவங்க எல்லாம் கூப்பிட்டு, ஆர்டிஓ எல்லாம் கூப்பிட்டு, டிஎம் எல்லாம் கூப்பிட்டு ஆய்வு நடத்துறாரு. அந்த ஆய்வுல மக்கள் நல திட்டங்கள், இந்த மாதிரி கல்வி, சுகாதாரம் இதெல்லாம் பத்தி கேட்டுட்டு அதுலயே நதிநீர் மீட்பு, நதிகள் மீட்பு அதையும் பத்தி கேட்கிறாரு. உடனே இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆய்வு கூட்டம் நடத்திட்டாரு, இதெல்லாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீப்புள் தான் பண்ணணும், நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பன்வாரிலால் புரோஹித் காலம் தான் எனக்கு நினைவு வருது. அவர் இந்த மாதிரி ஆய்வு நடத்துற போது அதை ரொம்பவும் நல்ல விஷயமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார். நல்ல விஷயமே பண்ண விடல. கிரண் பேடிக்கும் நாராயணசாமிக்கும் பிரச்சனை ஆனது அதுக்குதான். பாண்டிச்சேரியில அதே பிரச்சனை தான். ஆனா கிரண் பேடி கீழே இறங்கினதுக்கு அப்புறம் இவங்க உஷாராயிட்டாங்க. அதே மாதிரி பன்வாரிலால் புரோஹித்தை நீங்க கரெக்டா ஞாபகப்படுத்தினீங்க. RN ரவி அந்த மாதிரியான எதுவும் முயற்சி பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பட் இவர் வந்து திருப்பியும் அது ஒரு முயற்சி மாதிரி பண்ணல, ஒரு டெலிபரேட்டா எல்லாம் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் கேட்டிருக்கிறார், அவ்வளவுதான். ஆனா உடனே இவங்க வந்து மாநில அரசின் அதிகாரத்தில் தலையிடுகிறார் அப்படின்ட்டு இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது,
கங்கையில வந்து அவ்வளவு பணம் போய்கிட்டு இருக்கு. கங்கையில பணம் எல்லாம் போறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஒரு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். இந்து முன்னணியும் பாஜக தெரிவிக்காது. நம்ம பாஜக பத்தி தெரியும். நம்மலாம் தெரிவிக்கணும். பாஜக தான் தெரிவிக்கணும். வேலூர் இப்ராஹிம் இவ்வளவு பேசினாரு, அவர் தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதை விட்டு அண்ணாமலை பத்தி இவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. சோ இதுல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, இவங்க வந்து ஒரு ஆளுநருடைய அதிகாரம் அப்படிங்கிறது இந்த அரசியல் நிர்ணய சட்டம் 163 இருக்கு. அவர் என்ன பண்ணணும்? he has to act as per the aid and advice of the council of ministers. அதாவது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய அட்வைஸ், அதை மட்டும் தான் நீங்க பண்ணலாம். அதுக்கு மேல் நீங்க பண்ணக்கூடாது. ஆய்வு செய்வதற்கும் கூட்டங்கள் நடத்துவதற்கும் யூ டோன்ட் ஹாவ் எனி கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. யாரு? சு வெங்கடேசன். 12 வருஷமா எம்பியா இருக்கிறாரு. மதுரைக்கு ஏதாவது பண்ணிருக்கிறாரா நீங்க பாருங்க. 5 லட்சம் ரூபாய் மதுரை எம்பி தான் வைகையை பத்தி பேசணும். அவர் தான் பேசிருக்கணும். அவர் தான் வந்து முனைப்பா 12 வருஷமா நீங்க ஒரு இடத்துல எம்பியா இருந்திருக்கிறீங்களே, அந்த வைகை நதியை எங்கெங்கெல்லாம் வந்து இது கழிவுநீர் கலக்கிறதோ அங்கெல்லாம் கழிவுநீர் சுத்திகரிப்பு பண்ணி, எங்கெங்கெல்லாம் டைவர்ட் பண்ணணுமோ அங்கெல்லாம் டைவர்ட் பண்ணி, எங்க ஆழம் பண்ணணுமோ, எங்க நீங்க வந்து புல் புடுங்கணுமோ, தூர் வாரணுமோ, அதெல்லாம் அவர் முனைப்பா பண்ணிருக்க வேண்டாமா? ரொம்ப பெரிய விஐபி எல்லாம் கீழடிக்கு கூட்டு போறதுல பிஸியா இருக்காரு. அவருக்கு ஆமா, கீழடி, அவருக்கு கீழடி மட்டும்தான் தெரியும். அங்க உடஞ்சு போன அந்த பானை, உடஞ்சு போன அந்த 2000 வருஷம் முன்னால பானை, அந்த பானையினுடைய அந்த சில்லு அதை காமிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் பண்ணின இன்னொரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? மதுரையில ஒரு நிழல் குடை பண்றாரு. ஒரு தகரம் போடுறாரு மேல, நிழல் குடை. அதுக்கு 5 லட்சம் கணக்கு. 5 லட்சமோ 50 லட்சமோ கணக்கு எழுதிட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் அவர் பண்ண. அவருடைய ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய கான்ட்ரிபியூஷன் 12 வருஷமா இந்த நதிக்கு, ஜீவ நதிக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படிங்கும் போது ஆளுநர் குறை சொன்னா உனக்கு ஏன் எரியுது அப்படின்னு நான் கேட்கிறேன். அதனால விஜயும், அதாவது நிர்மல் குமாரும் அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு, வன்னியரசும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆனா விஜய் வாய மூடிட்டு இருக்கிறாரு. விஜய் வந்து இவங்கள ஸ்டாப் பண்ணணும். விஜய் வந்து இப்போ கூவம் ரீஜெனரேஷன், பக்கிங்ஹாம் கேனால் ரீஜெனரேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு இல்லையா? அதே மாதிரி மற்ற நதிகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கவனம் கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆளுநர்னா உடனே ஒரு ஏதாவது சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த மோதல் போக்கையே திருப்பியும் எடுத்துட்டு வராங்களா அப்படின்னா, இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் விஜய் கவர்மெண்ட்டுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத முதல்வர் காமிக்க முயற்சிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. தேங்க்யூ. நன்றி. ஸோ நேயர்களே, உங்க கருத்தை நீங்க வந்து தெரிவிங்க. அதை நாங்க ஆவலோட படிப்போம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒருமுறை திரு வாசுதேவன் சந்திப்போம். அதுவரை வணக்கம். நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.